ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்தில கன்னடத்தில வெளியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் மார்ட்டின். ஸோ இந்த படத்த வந்து தமிழ்லயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த படம் வந்து ஓடிடில அவைலபிளா இருக்கு. மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல. அண்ட் இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, துருவா சார்ஜா, வைபவி இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. ஏபி அர்ஜுன் இந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. தன்னுடைய பழைய ஞாபகம் எல்லாத்தையும் மொத்தமா மறந்து போன இந்த கதையோட ஹீரோ, மார்ட்டின் அப்படிங்கிற ஒருத்தர வந்து தேடத் தொடங்குறாரு. ஸோ அந்த மார்ட்டின் அப்படிங்கிறவர் வந்து யாரு? ஹீரோக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு ஷூட் அவுட்ல நம்ம ஹீரோக்கு வந்து பலமா அடிபடுது. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா அவருக்கு 2 இன்ஜெக்ஷன் வந்து போடுறாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் இவருக்கு போட்டதுக்கு அப்புறமா ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறாரு. தன்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் இவர் வந்து மறந்து போயிடுறாரு. ஸோ இவர் வந்துட்டு ஒரு சிலர சந்திக்கும்போது இவருடைய பேர் வந்து அர்ஜுன் அப்படின்னு இவங்க கிட்ட சொல்றாங்க. மார்ட்டின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொருத்தருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. ஸோ அந்த மார்ட்டின் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. இவர வந்துட்டு பாகிஸ்தான் ஜெயில்ல வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அங்கிருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு தன்னுடைய அடையாளத்த தேடத் தொடங்குறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மார்ட்டின் வந்து யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா? அந்த மார்ட்டினுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ இந்த ஒரு கதையில நம்ம ஹீரோ டபுள் ஆக்ஷனா இல்ல ஒரே ஒருத்தர் தான் 2 கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காரா? அப்படிங்கிறத இந்த படத்த பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த படத்துல நடிச்சவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, துருவா சர்ஜாவோடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படம் முழுக்க ஒரு ஒரு ஃப்ரேம்லயும் இவர் வந்து இருப்பாரு. அண்ட் இதுல 2 டிஃபரெண்ட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அதுல ஒரு கேரக்டர் வந்துட்டு ரொம்ப சட்டிலா ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்திருப்பாரு. இன்னொரு கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கேங்ஸ்டர் மாதிரியான ஒரு கேரக்டரு. ஸோ அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வில்லத்தனத்த காட்டுறேன், பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றேன், ரொம்ப டெரரா பேடாஸ் கேரக்டர் மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாரி இவரு வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அது ஒரு சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா பல இடங்கள்ல படம் முழுக்கவே அனிமல்ஸ் மாரி உருமிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஒரு இடங்கள்லயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு உருமிக்கிட்டே இருக்காரு. ஸோ அது வந்துட்டு ஒரு மேனரிசம் அப்படிங்கிற மாரி இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சுத்தமா ஒர்க் ஆகல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏதோ 1, 2 இடத்துல அந்த மாரி வந்ததுன்னா கூட பிரச்சனை இல்ல. இதுல அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல பாதி இடங்கள்ல இதே போல தான் இருக்கு. ஸோ இது வந்துட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல தான் சின்ன சின்ன குறைகள் வந்து இருக்கு. மத்தபடி அவருடைய ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஆகட்டும், அவரு இந்த படத்துக்காக போட்ட எஃபர்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா தான் வந்து இருக்கு. வைபவி தான் படத்தோடைய ஹீரோயினா வந்து ப்ளே பண்றாங்க. ஸோ ரொம்பவே ஒரு மக்கு ஹீரோயினா வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. ஹீரோயின வந்துட்டு ஈஸியா ஏமாத்திரலாம்பா அப்படிங்கிற மாரி தான் அந்த ஒரு கேரக்டர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரோல் வந்து ரொம்ப வீக்கான ஒரு ரோல் தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு குடுத்த கேரக்டர் வந்துட்டு ஓரளவுக்கு நீட்டா பண்ணியிருந்தாங்க. இவங்கள தாண்டி படத்துல வரக்கூடிய எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுமே அவங்க ரோல வந்து குடுத்த வேலைய நீட்டா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல அதிக அளவுல பேசப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சண்டை காட்சிகள், அதுக்கப்புறம் இந்த சேசிங் சீக்வென்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹாலிவுட் தரத்துக்கு இருந்துச்சு. ஸோ அது எதையுமே வந்துட்டு நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பக்காவா எடுத்திருந்தாங்கன்னே சொல்லலாம். லாஜிக் மீறல்கள் இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கு. பட் அதையெல்லாம் தாண்டி இந்த படத்துல அந்த ஒரு ஒரு விஷுவல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரம்மாண்டமாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதேபோல ஸ்டோரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் லீனியர்ல தான் வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரு ஹீரோவா, 2 ஹீரோவா, க்குள்ளேயே ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. இந்த சில விஷயங்கள் எல்லாமே சுவாரஸ்யமா தான் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலும் படம் முழுக்கவே ஹீரோவோடைய பெர்ஃபார்மன்ஸ தான் நம்ம பார்க்க முடியுது. மத்த யாருமே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப்பும் இல்ல. ஒரு கேரக்டர் ரைட்டிங் எதுவுமே வந்து இல்ல. ரொம்பவே ஃப்ளாட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். இதே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ, இதே ஸ்க்ரீன் பிளேவ, இதே ஸ்டோரிய வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா, அதே சமயம் படத்துல இந்த ஒரு சீன் பார்த்தேன்ப்பா, இது நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான சீக்வென்ஸே இந்த படத்துல வந்து இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் காட்சிகள தவிர நான் சொல்றேன். ஸோ கடந்த ஒரு 2, 3 வருஷமாகவே ஒரு பெரிய பெரிய கன்னு, பீரங்கி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து சுட்டா தான் வந்துட்டு ஒரு மாஸ் ஹீரோவா இருக்கும். ஸோ அதுக்கான பில்டப்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நிறைய படங்கள் வந்து கொண்டு வராங்க. அத சுவாரஸ்யமா சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை வந்து இல்ல. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சுட்டுக்கிட்டே இருக்கிறதே வந்துட்டு ஒரு முழு படமா எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுல சுவாரஸ்யம் வந்து குடுத்துரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இருந்தா தான்
படம் வந்து பார்க்கறக்கு நல்லா இருந்திருக்கும். உண்மையிலே இந்த படத்துக்கு ரொம்பவே செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெறைய இடங்கள்ல சிஜி வந்துட்டு கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சாலும், ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஹீரோவுக்கான பில்டப்ப வந்து மத்தவங்க குடுத்து தான் நான் பார்த்துருக்கேன். ஹீரோவே வந்து பில்டப் பண்ணிக்கிறாரு நெறைய காட்சிகள்ல. ஸோ, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம் இவங்க. டெக்னிக்கலாவும் சரி, விஷுவலாவும் சரி, இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான படம். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. பட் சுவாரஸ்யமா இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த படம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கும். இப்போதைக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தான். ஆக்ஷன் காட்சிகளுக்காக இந்த படத்த வந்து நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, தாராளமா ட்ரை பண்ணலாம். ஏன்னா படம் முழுக்கவே ஏகப்பட்ட ஆக்ஷன் காட்சிகள் இருக்கு. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த படத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.